அழுத்தம் கொடுக்குற அளவுக்கு ஆனால் பெரிய அவர் ஒன்றும் கிடையாது. சரிங்களா? நார்மலாக ஒரு மனுஷனை ஒரு ஆயுதத்தால் தாக்கிட்டான் அப்படின்னு நான் போய் ஜிஎஸ்ல போயிட்டு படுத்துட்டேன்னா அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணி அது கைது பண்ணுறது நார்மலாக நடக்கிற அது நடைமுறை தான் அது. சரிங்களா? அது வீடியோ ஆதாரமும் எல்லாம் இருக்குது. அதை பார்த்தா என்ன பண்ணுறாங்க, அவர் கைது பண்ணுறாங்க. இதுக்கு அழுத்தம் கொடுத்து பண்ணல. ஏர்போர்ட் மூர்த்தி நம்ம கட்சிக்காரன் தாக்கியிருந்து அதுக்கு ஆதாரமாக இருந்தால் அவர் சொல்லி இவங்க கைது பண்ண தான் போகிறாங்க. இதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்றத ஒன்றும் கிடையாது. இவர் நார்மலாக நடக்கக்கூடிய சட்டத்திட்டம் தான் அது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா டிஎஸ்பி ஆஃபீஸில் போயிட்டு அவங்க வந்து 2 பேருமே 2 தரப்பு வேறு விஷயத்துக்கு வந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தொடர்ச்சியாக உங்கள் பேரில் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாருன்னா மத்திய அரசு கொடுத்த நிதியை ஆதித்தமிழருக்கு கொடுத்த நிதியை மாநில அரசு சரியான முறையில் பயன்படுத்தலை. அந்த நிதியை திரும்பி அனுப்புகிறாங்க. அதை வந்து இவர் எதுவுமே கேட்கல அப்படின்றதான் இவர் என்ன சொல்கிறார், அந்த சமூகத்துக்கு இவர் எந்த ஒரு நல்லது செய்யலைன்றதான் அவர் குற்றச்சாட்டாக சொல்கிறார். அதை நீங்கள் என்னவா பார்க்குறீங்க அந்த விஷயத்தை? அந்த பணத்தை திருப்பி அனுப்புகிற இடத்துல தலைவர் கிடையாது. அதான் இங்கே ஆண்டுட்டு கட்சி